கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல குரோம் புக் வாங்கலாமா இல்ல ஒரு நல்ல லேப்டாப் வாங்கலாமா ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் உங்ககிட்ட லோ எண்டான ஹார்ட்வேர் வெறும் 2GB RAM தான் இருக்குனாலையும் Chrome OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சூப்பரா சர்வை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசிங், வெப் ஆக்டிவிட்டி, கூகுள் சர்வீசஸ் அதாவது ஜிமெயில், யூடியூப் இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க. ஸ்டார்ட் அப் ரேஞ்சில் பூட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு Chrome OS பூட் ஆயிடும். ஆனா விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா விண்டோஸ் மிஷின்ல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணலாம். எடிட்டிங், 3D மாடலிங், ரெண்டரிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஹெவி டாஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மிஷின் தான் கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் வெப் ஆக்டிவிட்டிஸ்க்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த Chrome OS அப்படின்றது. ஸோ என்னதான் இங்கே லோ எண்ட் ஹார்ட்வேரில் பெட்டர் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலுமே Chrome புக்ஸை வாங்காதீங்க. ரீசன் பின்னாடி சொல்கிறேன். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Chrome புக்ஸ் கண்டிப்பாக மினிமம் 8 to 12 hours வரைக்கும் வந்துடும். ஆனால் ஒரு விண்டோஸ் லேப்டாப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது 3 to 4 hours தான் கிடைக்கும். அதே மாதிரி பிரைசிங் அப்படின்னு வரும்போது 15,000 30,000 செக்மெண்ட் வரைக்கும் Chrome புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் லேப்டாப் கேட்டகரி அப்படின்னு வரும்போது மினிமம் 25 to 30K நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்ல வர விஷயம் தான், என்னதான் ரெடி டு யூஸ் மாதிரி வித்தின் செகண்டில் பூட் ஆனாலும் ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ், பில்ட்-இன் செக்யூரிட்டி, லைட் வெயிட் அண்ட் அஃபோர்டபிள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் Chrome OSல பெட்டரா இருந்தாலுமே Chrome புக்ஸை வாங்காதீங்க. மினிமம் 25 to 30K பட்ஜெட் போட்டு ஒரு நல்ல விண்டோஸ் லேப்டாப் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, Chrome புக்ஸ்ல உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதுவே விண்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க Chrome புக்ல பண்ற எல்லா விஷயத்தையும் சேம் இதுலயும் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு Chrome OS தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா Chrome OS நம்ம விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் Chrome புக்ஸ்ல விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்றேன், Chrome புக்ஸ் பதிலாக விண்டோஸ் லேப்டாப் பை பண்ணிக்கோங்க. அதுதான் வருது. ப்ரோ, எனக்கு ஒரு 4,000 5,000 பட்ஜெட்லேயே Chrome புக் கிடைக்குது ப்ரோ, அதை வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கவே இருக்கு அம்மா லேப்டாப். அதில் Chrome OS இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் கம்பேரிங் டு 10,000 Chrome புக்ஸ். இந்த Chrome OS எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Chrome OSனு கமெண்ட் பண்ணுங்க. Chrome OS எப்படி விண்டோஸ் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அப்படியே இந்த மாதிரி டெக் கண்டென்ட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.